அப்படின்னா நமக்கு தெரியும் சந்தர்ப்பம் இல்லைன்னா வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா, பொதுவாகவே இந்த டேர்மை பார்த்தாவே எனக்கு இந்த சாக்லேட் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து ஞாபகம் வரும். அதாவது நம்மக்கிட்ட இருக்க ஒரு விஷயத்தை வந்து எப்படி டிவைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோமோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டையுமே ஒரு ஃபங்க்ஷனை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. அதை தான் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுனா, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எந்த வேல்யூ எவ்வளோ வாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒரு விஷயத்தோட சான்சஸ் எவ்வளோ வாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம். இருந்தது என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அது வச்சுருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு என்ன மெஷின் லேர்னிங் மாடல் வந்து இன்னும் சூட்டபிளாக இருக்கும், எப்படி வந்து அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணால் பெட்டரான அவுட்கம் வந்து நமக்கு கிடைக்கும், அந்த